துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்க கேட்க போகின்ற விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மை கதையாக இருக்கும். நிச்சயமாக துலாம் ராசிக்கான கிரகநிலைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது. நீங்க இதுவரை பார்த்த கஷ்டங்கள், துயரங்கள், மனம் உடையிற அளவுக்கு சம்பவங்கள், இவையெல்லாம் ஒரு காரணத்திற்காகவே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும். இப்போது அந்த காரணமானது தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது அப்படின்னு உங்களால கூற முடிந்தா அதை உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு வெளியில நீங்க சிரித்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள் நிறைய காயங்களை நீங்க எதிர்கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனதின் மென்மை, பிறரை நம்பும் குணம், யாரையும் புண்படுத்தாத தன்மை, இவற்றை பலர் பலவீனமாக நினைத்து உங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த காலமானது உங்களுக்கு முடிந்து விட்டது. உங்களுடைய மனதானது எப்பொழுதும் மென்மையா இருக்கும். தேவையில்லாம கோவப்பட மாட்டீங்க. பிறரை எப்பொழுதுமே நீங்க காயப்படுத்த மாட்டீங்க. யாரையும் புண்படுத்தாத நெஞ்சம் கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எத்தனையோ நபர்கள் பயன்படுத்தி விட்டு சென்று இருப்பாங்க. ஆனா இனி வருகின்ற காலகட்டங்கள்ல நிச்சயமா உங்களுக்கான ஒரு காலகமானது நிச்சயமாக மாறும். நெருங்கியவர்கள் செய்த துரோகங்கள், நீங்க நம்பியவங்க, நீங்க உதவி செஞ்சவங்க, உங்களுடைய மனதில் இடம் தந்தவங்க, அவர்களே உங்களுடைய முழுமையாக புரிந்து கொள்ளாமலும், சிலர் உங்களுக்கு பின்னாடி பேசினாலும், சிலர் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. இந்த இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காயமா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடந்திருக்கும். இன்னொரு காயம் அப்படின்னா பண மாற்றங்கள், இல்லைன்னா நெருக்கடி. கடந்த சில மாதங்களா உங்களுக்கு பணத்தோட நிலையானது ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும். இதனால யாரோ ஒருவரை நம்பி உங்க நண்பருக்கு கூறினார் அப்படின்னு பணத்தை யார்ட்டையாச்சும் கொடுத்து வச்சிருப்பீங்க. இதனால உங்களுக்கு அந்த ஒரு பணமானது திருப்பி வராமல் சென்று இருக்கும். உங்களுடைய நண்பரும் உங்களை ஏமாத்தி விட்டு சென்றிருப்பாங்க. இல்லைன்னா எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டிருக்கும். வேலை தொடர்பான ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். இதனால உங்களுக்கு மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உறவில் ஒரு சோர்வானது, யாரோ ஒருவர் உங்களை வேல்யூ செய்யாம, நீங்க கொடுக்கின்ற லவ்வுக்கு அவங்களும் லவ்வை கொடுக்காம உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா நிச்சயமாக இருந்திருக்கும். இதையெல்லாம் உங்களுடைய மனதை இப்போ வரைக்கும் மிகவும் காயப்படுத்தி கொண்டிருக்கும். ஆனா இத்தனை நாட்கள் கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு இந்த துரோகங்கள், நம்பிக்கைகள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். உங்களுடைய மன அழுத்தம், சிலருக்கு தூக்கம் குறைவு, சிலருக்கு மனக்குழப்பங்கள், இன்னும் சிலருக்கு யாரிடமும் சொல்ல முடியாத மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும். அதை யார்கிட்டையும் கூறினாலும் அந்த ஒரு கவலைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்காமல் இருக்கும். இவை அனைத்தும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தின் காயங்களாக இருக்கும். ஆனா இனி வருகின்ற காலம் உங்களுக்கான ஒரு காலமாக இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கான ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு உங்களுக்கு கூறினா உங்களால நம்ப முடியுமாங்க? திடீர்னு மனசுல ஒரு நிம்மதியானது ஏற்படும். நீங்கள் வருடங்களாக அனுபவித்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். எதையும் ஒரி பண்ணாம உங்களுடைய ஹாப்பிட்டானது குறையும். இதை பத்தியும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள் சந்தோஷமான ஒரு நிலையானது உங்களுக்குள்ள ஏற்படும். உங்களுடைய மனதானது லேசாக ஆரம்பிக்கும். பண அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய ஒரு கதவு உங்களுக்குள் திறக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு இனி வரக்கூடிய பணமானது உங்களுக்கு அதிக அளவு லாபத்தை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கடன்கள் அனைத்தும் உங்களிடம் இருந்து தீர்ந்துவிடும். வேலை தொடர்பான நல்ல செய்தி உங்களை தேடி வரும். எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுடைய பைனான்சியல் ஆனது மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகமான பணத்தை உங்களால சேமித்து வைக்க முடியும். உங்களுடைய உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான இருந்தவங்க உங்களை விட்டு பேசாம போயிருப்பாங்க. அவங்க அனைவரும் இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி பேச வருவாங்க. தொலைந்தவர்கள் திரும்ப உங்களை தேடி வருவாங்க. உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இன்னும் உங்க கூடவே இருப்பாங்க. அவங்கள மட்டும் நீங்க இறுதி வரைக்கும் உங்களுடன் வைத்திருங்கள். இன்னும் பலர் உங்களை பயன்படுத்திக் கொள்வாங்க. இந்த ஒரு நேரத்திலும் உங்களை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் உங்களை விட்டு செல்லலாம். எனவே யார் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கைவிட்டு விட்ட வாழ்க்கை உங்களுக்கு முன்னேறக்கூடும். சிலர் இந்த ஒரு நேரத்துல நினைத்திருப்பார்கள், என் வாழ்க்கை இவ்வளவுதானா? ஆனா இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுடைய நம்பிக்கையானது அதிகமாகி, அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிற முடிவு சரியாக நடக்கும் அப்படின்னு இன்னும் எத்தனை நபர்களுக்கு, இந்த துலாம் ராசி நபர்களுக்கு தெரியுமோ தெரியலையோ அது தெரியல. ஆனா அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்குள் நடக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு காலையோ, இல்லைன்னா ஒரு மெசேஜோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்ரூவல், இல்லைன்னா ஏதாவது ஒரு மீட்டிங், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றிவிடும். இது மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமையும்.
இந்த துலாம் ராசிக்கான ஒரு கிரக நிலை. சுக்கிரன் உங்களுடைய ராசியோட அதிபதியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்கள் பக்கம் திரும்பும் பொழுது இது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நடக்கும். லவ், பியூட்டி, கம்ஃபர்ட் ஜோன், அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி, இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க தொடங்கும். இது வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க காணாத ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். முக்கியமா காதல்ல இந்த ஒரு நேரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் விழுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதுவும் உங்களுடைய அழகும் வர வர உங்களுக்கு மிக பெரிய அளவில் அவங்களுடைய அழகானது கூடிக்கொண்டே போகும். உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு உங்களிடம் அழகானது உங்களை தேடி வரும். மற்றவங்க நீ அழகா இருக்கு அப்படின்னு மற்றவங்களே உங்களை தேடி வந்து கூறுவாங்க. இந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மைகளானது நடக்க தொடங்கும். அடுத்ததா சனி பகவான் உங்களுடைய முயற்சிக்கு பலன் தரக்கூடும். சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல இதுவரைக்கும் உங்களை சோதித்திருப்பார். ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை துவங்க போகிறார். உங்களுடைய உழைத்ததுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார். இன்னும் நீங்க உங்களுடைய கடின உழைப்பை போட்டுக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா மிகப்பெரிய அளவுல சனி பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு துணையாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததா குரு பகவான், அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய ஒரு கிரகத்தை இந்த குரு பகவான் உங்களுக்காக ஒரு அதிர்ஷ்ட கதவை திறந்து வைத்திருக்கிறார். இந்த குரு பகவான் துலாம் ராசிக்கு அதிகமான ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு உயர்வு நிலைக்கு செல்வதற்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்ஸான ஒரு நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியை கூட இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் விளையாட்டுத்தனமாக ஒரு தொழிலில் தொடங்கியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. உங்களுடைய மாணவர்களும் நீங்களும் ஏதாவது விளையாட்டுத்தனமாக ஒரு துறையிலையோ ஒரு முயற்சியோ நீங்கள் கையில் எடுத்திருப்பீங்க. அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அதனுடைய சக்தி உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும். இது அனைத்திற்கும் காரணமாக இருப்பது குரு பகவான். அவருடைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காரணமாக ஒரு கதவானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு திறக்கும். அடுத்ததாக புதன், உங்களின் நீங்க எதையாவது ஒரு முடிவை எடுக்கலாமா வேண்டாமா, இல்லைன்னா அந்த ஒரு முடிவு நமக்கு சரியா இருக்குமா, எதையாவது நினைத்து நீங்க யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. அது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இனிமே குறைய தொடங்கும். ஏன் அப்படின்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க போறீங்க. இது அனைத்திற்கும் காரணம் புதன் பகவான் உங்களுடன் இருந்து எந்த முடிவை எடுத்தா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், எந்த ஒரு முடிவு உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்தும் அப்படின்னு குரு பகவான் உங்களிடம் இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்குவார். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு ஷிஃப்டானது நடந்திருக்கும். ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தாங்கிய சுமையை லேசாகும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய வீட்டுல நீங்க மட்டும் தனியா உழைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பக்கபலமா இன்னொரு கையானது நிச்சயமாக கொடுக்கப்படும். நீங்கள் விட வேண்டியவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க விட்டு விலகுவீங்க. யாரெல்லாம் நீங்க விட்டு விலகுனீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில யாரை விட்டு விலகுனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களை விட்டு விலகுங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே தான் இருக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு மிக பெரிய அளவுல பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு திறக்கும். எனவே அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் உங்க கூட இருக்கிற நபர்களை உங்களால இலக்க நேரிடும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா உங்க கூட இருக்கிற நபர்களை இழந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு முடிவால் உங்களுடைய எதிர்காலமே முழுவதுமாக மாறும். எனவே அந்த ஒரு முடிவு எந்த முடிவை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா இந்த ஒரு நாளானது இன்னும் 21 நாட்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த 2 வருஷத்துக்கு பெரிய ஒரு வழி நடத்தும். பெரிய அளவுக்கு நேரடியாகவே வழி நடத்தக்கூடும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே இந்த ஒரு நாளானது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களை நீங்க சந்தித்த கஷ்டங்கள், துரோகங்கள், வலிகள் இவையெல்லாம் உங்களை காயப்படுத்தவில்லை, உங்களை இன்னும் வலிமையாக்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். இப்போது உங்களுக்கான ஒரு நேரம், உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம், உங்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே தான் இருக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு திறக்கும். எனவே அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் உங்க கூட இருக்கிற நபர்களை உங்களால இலக்க நேரிடும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா உங்க கூட இருக்கிற நபர்களை இழந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு முடிவால் உங்களுடைய எதிர்காலமே முழுவதுமாக மாறும். எனவே அந்த ஒரு முடிவு எந்த முடிவை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா இந்த ஒரு நாளானது இன்னும் 21 நாட்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த 2 வருஷத்துக்கு பெரிய ஒரு வழி நடத்தும். பெரிய அளவுக்கு நேரடியாகவே வழி நடத்தக்கூடும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே இந்த ஒரு நாளானது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களை நீங்க சந்தித்த கஷ்டங்கள், துரோகங்கள், வலிகள் அழகா இருக்கு அப்படின்னு மற்றவங்களே உங்களை தேடி வந்து கூறுவாங்க.
இந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மைகளானது நடக்க தொடங்கும். அடுத்ததா சனி பகவான் உங்களுடைய முயற்சிக்கு பலன் தரக்கூடும். சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல இதுவரைக்கும் உங்களை சோதித்திருப்பார். ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை துவங்க போகிறார். உங்களுடைய உழைத்ததுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார். இன்னும் நீங்க உங்களுடைய கடின உழைப்பை போட்டுக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா மிகப்பெரிய அளவுல சனி பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு துணையாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததா குரு பகவான், அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய ஒரு கிரகத்தை இந்த குரு பகவான் உங்களுக்காக ஒரு அதிர்ஷ்ட கதவை திறந்து வைத்திருக்கிறார். இந்த குரு பகவான் துலாம் ராசிக்கு அதிகமான ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு உயர்வு நிலைக்கு செல்வதற்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்ஸான ஒரு நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியை கூட இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க விளையாட்டுத்தனமா ஒரு தொழிலை தொடங்கியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. உங்களுடைய மாணவர்களோ நீங்களோ ஏதாவது விளையாட்டுத்தனமா ஒரு துறையிலேயோ ஒரு முயற்சியோ நீங்க கையில எடுத்திருப்பீங்க. அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனா அதனுடைய சக்தி உங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்கும். இது அனைத்திற்கும் காரணமாக இருப்பது குரு பகவான். அவருடைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காரணமாக ஒரு கதவானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு திறக்கும். அடுத்ததாக புதன், உங்களின் நீங்க எதையாவது ஒரு முடிவை எடுக்கலாமா வேண்டாமா, இல்லைன்னா இந்த ஒரு முடிவு நமக்கு சரியா இருக்குமா, எதையாவது நினைத்து நீங்க யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. அது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இனிமே குறைய தொடங்கும். ஏன் அப்படின்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க போறீங்க. இது அனைத்திற்கும் காரணம் புதன் பகவான் உங்களுடன் இருந்து எந்த முடிவை எடுத்தா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், எந்த ஒரு முடிவு உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்தும் அப்படின்னு குரு பகவான் உங்களிடம் இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்குவார். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஷிஃப்டானது நடந்திருக்கும். ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தாங்கிய சுமை லேசாகும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய வீட்டுல நீங்க மட்டும் தனியா உழைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பக்கபலமா இன்னொரு கையானது நிச்சயமாக கொடுக்கப்படும். நீங்கள் விட வேண்டியவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க விட்டு விலகுவீங்க. யாரெல்லாம் நீங்க விட்டு விலகுனீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில யாரை விட்டு விலகினா உங்களுடைய வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கள விட்டு விலகுங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே தான் இருக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு மிக பெரிய அளவுல பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு திறக்கும். எனவே அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் உங்க கூட இருக்கிற நபர்களை உங்களால இலக்க நேரிடும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா உங்க கூட இருக்கிற நபர்களை இழந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு முடிவால் உங்களுடைய எதிர்காலமே முழுவதுமாக மாறும். எனவே அந்த ஒரு முடிவு எந்த முடிவை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா இந்த ஒரு நாளானது இன்னும் 21 நாட்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த 2 வருஷத்துக்கு இங்க பெரிய ஒரு வழி நடத்தும். இங்க பெரிய அளவுக்கு நேரடியாகவே வழி நடத்தக்கூடும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே இந்த ஒரு நாளானது உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களை நீங்க சந்தித்த கஷ்டங்கள், துரோகங்கள், வலிகள் இவையெல்லாம் உங்களை காயப்படுத்தவில்லை, உங்களை இன்னும் வலிமையாக்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். இப்போது உங்களுக்கான ஒரு நேரம், உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம், உங்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே தான் இருக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு மிக பெரிய அளவுல பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு திறக்கும். எனவே அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் உங்க கூட இருக்கிற நபர்களை உங்களால இலக்க நேரிடும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா உங்க கூட இருக்கிற நபர்களை இழந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு முடிவால் உங்களுடைய எதிர்காலமே முழுவதுமாக மாறும். எனவே அந்த ஒரு முடிவு எந்த முடிவை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா இந்த ஒரு நாளானது